ஜிம் பாடி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தது இல்லைண்ணே. ரீசெண்டாக நீங்கள் எந்த படம் எடுத்தாலுமே அண்ணன் சட்டையை கழட்டிடுவாரு. ஏங்க அர்ஜுனா அர்ஜுனா அப்பயே பார்த்துருக்கேன் நான். அப்புறம் என்ன அப்பயே கட்டு மஸ்தானா தான் இருப்பார். நாட்டாம குடும்பம் தானே எழுதலான்னு பார்த்தேன். எனக்கு நாட்டாமன்ற தமிழ் எழுத தெரியாதுன்றது. நீங்க பாட்டுக்கு காட்டாம எழுது எதுக்கு இதெல்லாம்? நான் காட்டாமன்னு எழுதி நான் போய் சுப்ரீம் ஸ்டாரை அந்த புத்திய பாத்தீங்களா? நாட்டாம குடும்பம்னு பச்சை குத்தணுமா? இது எங்க இருந்து இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல. எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏங்க இப்ப பார்த்தோன்னு தெரியுமில்ல, இந்த மாஸ்டர் படத்துல நம்ம இந்த பாரு பார்த்தோன்னே எல்லாம் தெரியும். உருவம் பத்து கொடு. மாஸ்டர் படத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆமாங்க, பவானி எல்லாத்துக்கும் போட்டுருப்பாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப பவானி அந்த மாதிரி போட்டு விட்டாரு. அதனால பசங்களுக்கு கிடைக்குது, சாக்லேட் கிடைக்குது, புருவம் பத்து கிடைக்குது, சோறு கிடைக்குது, கடையில என்ன வேணுமோ வீடி சிகரெட்டு என்ன வேணுமோ கிடைக்குது. இப்ப நாட்டாம குடும்பம்னு கொண்டு போய் கொடுத்தா 1 கிலோ அரிசி கொடுப்பானா? நாட்டாம குடும்பமே வந்து கேக்குதுன்னா எப்பேற்பட்ட குடும்பம்? அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நாட்டாம குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, உனக்கு கொடுப்பானா? தரமாட்டாங்க, கொடுக்க மாட்டான்ல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க நாட்டாம குடும்பம்னு எழுதிக்கணும்? முதல்ல இவர் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்களோட முன்னாள் ஒய்ஃப் அவங்களும் வந்து இதுல தான் இருக்காங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை தான் இருக்காங்க, அவங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஏன்னா அவங்களோட லிஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியாது, அவங்க எல்லாம் எழுதிக்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் மற்றவர்கள் எழுதுறது, அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் எழுதுறதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். யாரு இது யாரு இருந்து நாட்டாம குடும்பம் அந்த குடும்பம் எழுதுறது? அவனா எழுதினாலும் நீயே கொண்டு போய் பிடிச்சி எழுதி வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு நீயே வந்து நீ இப்படி எல்லாம் அடிச்சுட்டு வந்தா நம்ம பார்க்கலாம்னு சொல்றது என்ன மாதிரி விதம்? அதுதாங்க, ஏன் முதல்ல நான் அவனை பார்க்கணும்? நான் ஏன் அந்த கேள்வி அவனுக்குள்ள வந்திருக்கணும், நமக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஆமா.